Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ், நான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரியாலிட்டி குவெஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம். நான் பார்த்துருந்தவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோடு ஓப்பனிங் அப்போ இந்த யங் சங்னு இருக்கான்ல, அதை நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சிருப்பான்ல, அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓ நீ இங்கே தான் இருக்கியா, நீ வந்து என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, நீயும் வந்து புள்ளி கவுன்சிலர் ரெப்ரசன்டேட்டிவ் தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு உடம்புல வேர்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். நான் இப்போ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த யங் ஷாங் வந்து எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி எந்திரிக்கும்போது நம்ம ஹீரோட எக்யூப்மெண்ட்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துலேருந்து நான் உன்னை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுக்குள்ளே பாஸோட சட்டை போட வைக்கிறீங்க அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நானும் புள்ளி கவுன்சில் ஒரு பாட்டு தானே, சேம் சைடாக இருந்தாலும் சண்டை போடக்கூடாது, தெரியுமில்ல சண்டை போடக்கூடாது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க போது, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி புள்ளி கவுன்சில் வந்து உன்னை டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த யங் சாங் சொல்லும்போது, நான் வந்து இப்போ இந்த போர்டு டாங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் வந்தால் நான் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இருக்கும்ல அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து புள்ளி கவுன்சிலில் வந்து மேஜர்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு செக்டார், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு செக்டார் இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இப்போ இவன் என்ஜாக்கு வந்து கைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இவன் ஒரு இடத்துல வந்து ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ இப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ யங்சாங் என்ன சொல்கிறேன்னா, புள்ளி கவுன்சில் இருக்க மெம்பர்ஸ்னால ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க சண்டை போடலாம், அந்த இடத்துல ஒரே ஒரு ரூல் தான் இருக்குது, அது என்னன்னா யாரோட பவர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த இடத்துல சட்டம் போகும், அதாவது சர்வே ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இந்த இடத்துல நம்ம ஹீரோ தூக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான், அதனால் இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு அளவு தான். அப்போ அந்த யங்சாங் சொல்லிட்டு இருக்கானா, அப்படி சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நான் ரிவெஞ்சுக்காக வந்திருக்கேன், நீ ஏழை அடிச்சல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மூவாளா யார் அடித்தா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக யாருன்னா இந்த போன சாப்டர் நம்ம ஹீரோ அழிச்சு முடியாது, நம்ம ஹீரோ அந்த மஞ்ச முடி அப்புறம் அந்த மேன்சாக்கு இதெல்லாம் அடிச்சுட்டு வந்திருப்பான்ல, அவங்களோட செக்டாரை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவன். ஸோ இவன் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான். அப்படி மூடிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக ஆனஸ்ட்டாக அவன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து அந்த யங்சாங் வந்து நம்ம ஹீரோ லைட்டாக தள்ளி விட்றான். அப்படி தள்ளி விடும்போது அவன் ஆச்சரியமாக பார்க்குறான், என்னோட அடிக்க வந்தால் அடிக்காமல் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லி வைக்கிறேன், இப்போலேருந்து எங்கள் சைடில் இருக்க எவனும் வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்சாங் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ யாரும் ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்போ மூச்சு விட்றான். இப்போ செகண்ட் இயர்லேயே ஃபஸ்ட் நாள் இப்படி நடக்குமா, நான் ஃபஸ்ட் நாள் அவ்வளோதான் ஒரு செகண்ட் காலியாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் யங்சாங்கு அவன் ஆக்சுவலாக வந்து இந்த கிளாஸ் சேர்ந்த கிடையாது, அப்போ அவன் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இப்போ யங்சாங் வந்து இங்கே இல்லை, ஸோ நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறதுக்காக தான் அந்த யங்சாங் வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அது போக அவன் என்னை தொந்தரவு பண்ண மட்டும் இல்லை போல வேற நினச்சிருப்பானா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் நடக்குது. ஸோ எப்பவுமே பிரேக் இருந்தால் நம்ம ஹீரோ வந்து டிஸ்டர்ப் பண்ண வருவாங்க இல்லை, ஆனால் இங்கே என்ன நடக்குதுங்க அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரெண்டாவது பிரேக் முடிஞ்சு மூணாவது பிரேக் ஆரம்பிச்சிருச்சு, ஏன் லஞ்ச் டைம் கூட வந்துருச்சு. ஆனால் யாருமே வந்து ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி கேம் விளாடு, இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி மிரட்டுறதுக்கு யாருமே வரல. நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க, யாருமே இன்றைக்கி அப்ரோச்சே பண்ணலையா அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு சுற்றி முற்றி கிளாஸ் ரூமை பார்க்குறான். அந்த இடத்துல நமக்கு இந்த கிளாஸ் ரூம் ரொம்ப அமைதியாக இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. மற்ற செமஸ்டர் மாதிரி இல்லை, இன்னைக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒருத்தனை போட்டு வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் வந்து அந்த ஒருத்தனை புள்ளி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா அனிமி வரைஞ்சிக்கிட்டு இருக்கியா, காவி என்னத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ் ரூமில் இந்த புள்ளிஸ் வந்து ஈஸியான டார்கெட் தான் பிக் பண்ணுவாங்க. அப்படி பிக் பண்ணும்போது தான் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து இவங்களோட கைதான் ஓங்கி இருக்குன்னு. ஸோ அதை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவே இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பேக்ரவுண்டில் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த முன்னாடி வந்து அந்த புள்ளி பண்ணுறத. அப்போ நம்ம ஹீரோக்கு ஆச்சரியப்படுறான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தர் பறந்து வந்து விழுந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்னடா சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் கீழே வந்து விழுகிறான். அந்த இடத்துல சில காம்படிட்டர் இருப்பாங்க, அதாவது இந்த மாதிரி புள்ளி பண்ணுறவங்களுக்கும் சில காம்படிட்டர் இருப்பாங்க, அதாவது நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பற்றி அவன் ஈஸியாக அடிச்சு போட்டாச்சு, ஆமாம் என்ன இது பற்றி சப்பையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்து பவர் இருக்கோ அவங்களுக்கு தான் அத்தாரிட்டி இருக்குல்ல அப்படி தானே சொன்னான், அதே தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ பேசிக்கலி சர்வே ஆஃப் த ஃபிட்னஸ் தான், ஸ்ட்ராங்காக இருக்கிற வந்து வீக்காக இருக்கிறவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சார் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இது அப்படியே பார்த்தா ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்குது, ஏதோ வந்து ரியாலிட்டியில் வந்து இந்த சரி ஆஃப் த ஃபிட்னஸ் மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் வந்து ஒரு மிருகம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி அடி வாங்குறவங்களாம் வந்து ஒரு விக்டிம் மாதிரியும், இந்த அடிக்கிறவங்கலாம் வந்து ஒரு ப்ரெடிட்டர் மாதிரியும் நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். இது ஒரு காடு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கான். இது ரொம்ப சேவேஜாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு வரும்போது டோவின் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. யாரா அது நம்மளை கூப்பிட்றதுன்னு பார்த்தா அந்த மஞ்சள் முடிக்காரன் தான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அவன் நான் மறந்து போயிட்டு இவனை தான் நாங்கள் அடித்தேன்ல, இந்த கரைக்கெல்லாம் அடித்தேன், இவன் கூட நீ விரட்டுறாரு ஐயா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பதப்பட்டு அது அப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது டோவின் அப்படின்னு வந்து அவன் கத்துறானா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த மஞ்சள் முடி நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு கங்க்ராட்ஸ், நீ வந்து இப்போ போரின் டாங்கில் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக மாறிட்டல. அதாவது போரின் டாம்னா நம்ம ஹீரோட இருக்கிற அந்த பகுதி. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு இவன் என்ன பண்ணுறான் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அது போய் இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம்ல, நம்ம எல்லோரும் இப்போ ஒரே இதில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குளிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பிள்ளை இவனுக்கு என்ன நட்டு கலண்டுருச்சா, இவனுக்கு என்ன ஆச்சு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, ஆமாம் எதுக்காகடா இப்போ நீ கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் வித்தியாசமாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம ஹீரோ வெளிப்படையாக கேட்கும்போது அப்போ அந்த மஞ்சள் பிடிக்கார வந்து ஐயோ ஐயோ நேரத்தை பற்றியா, எனக்கு ஒர்க் ஷீட்டில் இருக்குது, ஹோம் ஒர்க்கில் இருக்குது, நான் போய் பண்ணணும். அப்புறம் அந்த மஞ்சு முடிக்காரன் வந்து நம்ம ஹீரோ பேசுகிறத வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ நீ எதை நான் பார்க்குறேன், உங்க கையில் தான் வாட்சே இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுவா டோவின் ஓகே நான் அப்புறம் வரேன் போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். நம்ம ஹீரோக்கு இவன் மண்டியில் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டேனா நட்டு போயிருச்சோ அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட கிளாஸ் ரூமில் வந்து உட்காரான். அப்படி உட்காரும்போது ஆக்சுவலாக இன்றைக்கி யாருமே நம்மளை பாதர் பண்ணவே இல்லையே, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவன் சொன்னால இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பால, யாருமே வந்து எந்த மெம்பர் வந்து உன்னை வந்து புள்ளி பண்ண மாட்டாங்க, அதாவது உன்னை அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க, யாரும் உன்னை ஹர்ட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆமாம் அப்போனா ஹெஞ்சான்னு சொன்னதெல்லாம் பொய் கிடையாது போல் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோட பெரிய கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு, யாருமே நீவே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் ஒரு நார்மல் ஸ்கூல் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படி ஹீரோ ரொம்ப ஜாலியாக இருக்கா. அப்போ நான் இந்த இதில் நான் சந்தோஷம் செத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னமோ எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படி ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா வந்து இந்த சிஸ்டம் வந்துச்சு, இந்த கோஸ்ட் வந்து இந்த புலிஸோட சண்டை போடுன்னு வந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கண்ணாடிக்கார சொல்லியிருப்பால, நீ இனிமேல் வந்து இந்த புள்ளி கேங்கோட ஒரு ரெப்ரசன்டிவ்னு. ஆனால் என்னை வந்து புள்ளிஸோட சண்டை போட சொல்லிச்சு, ஆனால் இப்போ என்னை புள்ளி கவுன்சில் ஒரு மெம்பராக மாற்றிருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு என்ன தான் வேணும், இதோட உண்மையான பர்பஸ் தான் என்ன, இதுக்கு என்ன தான் பிளாட், இது என்ன தான் பண்ண போகுது அப்போ நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இல்லை நான் ஒருவேளை ரொம்ப யோசிக்கிறேனோ அப்படின்னு, இல்லைனா என் வாழ்க்கை இன்னும் ரொம்ப கொடூரமாக வரப்போதா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீ இன்னைக்கு கேம் இல்லையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோ யார் அதுன்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா ஹாரின் தான். ஹாரின் வந்து கையில் ஒரு கிஃப்ட்டை வச்சுக்கிட்டு இதை நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லும்போது என்னது இது கிஃப்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹாரின்னு நீ இங்கே என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க ஆமாம் அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து அதெல்லாம் இருந்துச்சு, அதாவது நீ என்னை காப்பாற்றுறால அதுக்கு தான் உனக்கு ஒரு தேங்க்ஸ், ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு வந்து ஹாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பிளஸ் ஆகிட்டு இருக்கா. கிஃப்டா அது ஹாரின்ட்டது, இது எனக்கு ஒரு புரியல, இது கண்டிப்பாக கனவு கிடையாது அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அதில் என்னமோ வலுவலுன்னு இருக்குது. நம்ம ஹீரோ என்னடா இதுன்னு பார்த்தா அது ஒரு ஆட்டோபஸ்ஸு. ஆட்டோபஸ்ஸா ஒருவேளை இது ரிமோவாக இருக்கும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு ஹாரின்னு இது என்னம்மா இது அப்படின்னு கேட்கும்போது அதுவா உன் உடம்புல ரொம்ப அடிபட்டுச்சுல, அதை உண்மையான ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு ஆட்டோபஸை வந்து சாப்பிட்டா உனக்கு ஸ்டாமினாலாம் ரெக்கவர் ஆகும்னு நான் கேள்விப்பட்டேன், அதை உனக்காக நான் வாங்கிட்டது அப்படின்னு ஹாரின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியா வா சரி இதை நான் கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா சந்தோஷம், நான் வாங்கி கொடுத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நீ வந்து இதை சாப்பிட்ணும், இது நீ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அது உயிரோடு இருக்கும்போது நீ சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஹாரின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து என்னது இவன் கண்ணு முன்னாடி ஆமாம் இங்கேயே சாப்பிடுவா அப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் அசிடேட் பண்ணுறான், யாராவது பச்சையாக சாப்பிடுவா அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல டேபிளில் ஒருத்தர் ஃபோனை போட்டுக்கிட்டு அப்படின்னு கூப்பிடாம நம்ம ஹீரோ அடுத்து யாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேமை எனக்காக விளையாடு அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹாரின் வந்து உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை எனக்கு தெரியாது. அப்படி இன்னொன்று சைடு பார்த்தா டார்க் ரூம்னு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஆமாம்
அம்மா நீ என்ன புதுசாக ஒருத்தனோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ஹேஜின் நீ இப்படிலாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோட கோஆப்ரேட்டிவாக போனால அதை நீ இப்படி பண்ணவே மாட்டியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் க்யூரியஸாக இருக்கியா அப்படின்னு ஹேஜான் வந்து கேட்குறான். ஆமாம் இருக்காதா, நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு வந்து ஒருத்தர் டேட்டு போட்டவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவன் பேர் வந்து கிம் ஜி ஜிங். ஸோ இவனை நம்ம வந்து டேட்டுக்காரான் வந்து சொல்லுவோம். அவன் கூட ஆக்சுவலாக நான் வந்து ஒன் சுச்சுவேஷனில் சண்டை போடலான்னு போனேன். அவன் ஏதாச்சும் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. அதான் அட்டாக்கும் பண்ணல, டிஃபனும் பண்ணல. அதுக்கு போல் அவனோட கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் நடுங்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, அப்போனா ஒன்று 2 விஷயந்தான் இருக்கும். ஒன்று உன்னை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான், இல்லைனா பயப்படுற மாதிரி அவன் நடிச்சுக்கிட்டு இருப்பான். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம், இது ரெண்டும் இருக்கலாம். ஆனால் அவன் உடம்பு வந்து பயத்தில் வந்து நடுங்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த சைடு ஹேஜின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். முக்கியமாக அவன் கண்ணில் பார்க்கும்போது அது கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. ஏன்னா அவன் உடம்பு நடுங்கினானோ அவன் கண்ணில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து ஹேஜின் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் நீ சொல்கிறத பார்த்தா அது ஃப்ளூக் கிடையாது போல். அப்போ அவன் உண்மையாக வந்து அங்கே இருக்க மற்றவங்களாம் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கானா அப்படின்னு வந்து அந்த டாட்டுக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹேஜின் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் இன்றைக்கி அந்த அசம்பிளி மீட்டிங் பார்க்கும்போது அந்த ஹார்டோவின் வந்து ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலானவன் தான் நான் நினச்சேன். அப்படியா, அப்போ அவன் ஸ்பெஷலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க ஏஞ்சானுக்கும் தெரியல. அவன் ஆனால் க்யூரியஸாக இருந்துக்கிட்டு இருக்கான். சரி இப்போ பேசுனது போதும், அது போதும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அவன் கொஞ்சம் க்யூரியஸான பர்சன் தான். அப்போ நம்ம ஹீரோ பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நேரத்தில் இந்த மாதிரி ஹேஜின் இருக்காங்களா, அவங்க டோவின் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சான். நம்ம ஹீரோ இப்போ நான் ரொம்ப கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சு வந்துக்கிட்டு ஓய் எந்திரா. அப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ப்ரிசியஸ் நேர், அதாவது ஆஜினோட நான் ஜாலியாக இருக்கிறத வந்து அவனுக்கு பிடிக்காதா, இப்படி தான் வந்து இது பண்ணுவாரா. அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை நம்ம ஹீரோ பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து புள்ளி பண்ண வந்தால் வீட்டில் விடுவானா. அப்போ வந்து அந்த இடத்துல கூப்பிட்றான். அப்படி கூப்பிடும்போது இந்த சைடு அவங்க திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா இன்னைக்கு கிளாஸ் டீ கொஞ்சம் அமைதியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு வந்து அவங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. இவனா, இவன் அந்த ஷாங் வாங்க தானே, அவனும் வந்து கிளாஸ் டீல தான் இருக்கான், அவனும் ஹார்ட் ஓவின் கூடயா இருக்கான் அப்படின்னு வந்து அந்த டேட்டுக்காரை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போனா நீ சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்க போகுது. யார் ஃபோட்டோ காமிக்கிறாங்க, அந்த ரெட் கலர் முடிக்காரன் தான். ஸோ அந்த ரெட் கலர் முடிக்காரன் கூட தானே இப்போ நம்ம ஹீரோ வந்து கேம் விளாட்றான்னு சொல்லியிருப்பா. அப்படியே இந்த சைடு காமிக்கும் போது நம்ம ஹீரோ இங்கே பாரு, ஹேஞ்சன் சொன்னது உனக்கு காதில் விழுகலையா, நான் தான் டோவின், உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இந்த ஃபோன் எடுத்து அந்த ரெட் கலர் முடிக்காரன்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஹாஜிர் முன்னாடி நான் எம்ப்ரெஸ்மெண்ட் ஆகக்கூடாது. அப்புறம் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இங்கே பாரு உனக்குச்சுன்னா, இங்கே பாரு உனக்கு சாவணும் ஆசை இல்லைனா ஒழுங்காக போய் உன் கேம் நீயே விளையாடு. அப்போ நம்ம ஹீரோ அஸ்த குணத்தில் மூதியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசும்போது அந்த ஆக்டோபஸ் நம்ம ஹீரோ வண்டியில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை சார் நம்ம ஹீரோ ஃபோனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து கவலை இல்லை, இந்த மாதிரி அவன் சொன்னால இந்த மாதிரி அவங்க வந்து ஹேட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்புறம் எதுக்கு நான் வந்து இப்படி இருக்கணும், நான் வாட்டுக்கு வந்து என்னோட ஆட்டிடியூடை காமிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் ஹாஜினுக்கு முன்னாடி எம்ப்ரெஸ்மெண்ட் ஆக தேவையில்லை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அப்படி வந்து அந்த ரெட் கலர் முடிக்காரன் வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேர் தான் அந்த ஷிங் ஹோ. இவன் வந்து கேங்வாங் டிஸ்ட்ரிக்டில் அந்த புள்ளி கவுன்சிலோட சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெட் கலர் முடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கொஞ்சம் மிரட்டுற டோனில் பேசிக்கிட்டு இருக்கான். டோனில் பேசுகிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். இந்த மஞ்சு முடிக்காரன் அவனும் வந்து இந்த டோவில் இருக்கிற மாதிரியே அந்த புள்ளி கவுன்சிலில் ஒரு மெம்பராக தான் இருக்கான். அது மெம்பர்னால் ரொம்ப ரொம்ப உள்ளோன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக அந்த புள்ளி கவுன்சிலில் சேர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த கெத்தாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம டோவின் வந்து சேர்றான், ஏன்னா என் கீழே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ இவன் எப்படி கீழே வரும்னு சொல்லியிருப்பானா, மஞ்சு முடி ஆல்ரெடி அந்த கவுன்சில் வந்திருப்பானா, அந்த கவுன்சிலுக்கு அந்த மஞ்சு முடிக்கு கீழே இவன் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த பேரை வச்சு தான் இவன் வந்து குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். பட் நம்ம ஹீரோ தான் அங்கே ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கால. ஸோ நம்ம ஹீரோட கை தான் அதிகமாக இருக்குது. அது போக இந்த மாதிரி ஏஜினும் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் போது இவன் பயந்துக்கிட்டு தானே ஆகணும். இந்த மாதிரி ஆஹா இவனும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கான், அது போக நம்ம லீடரே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து இவன் பயந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் மஞ்சள் முடிக்காரன் வந்து ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டு ஓகே நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருப்பான். அதே மாதிரி இந்த ரெட் கலர் முடிக்காரன் இருக்கான்ல, இவன் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் பீஸ். ஆக்சுவலாக வந்து இந்த ஏஜினோட குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து டிஸ்டர்ப் பண்ண இருக்க மாட்டாங்க. பட் மற்றவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து புள்ளி பண்ண வந்திருப்பாங்க. ஆனால் இந்த சாப்டரில் ஏன் புள்ளி பண்ண வரலன்னா அதுக்கு காரணம் இந்த ரெட் கலர் முடிக்காரன் தான். இவனை பொறுத்தளவு வந்து இவன் ஒரு சைக்கோ. அதாவது யார் பேச்சையும் கேட்க மாட்டான். எவனாச்சும் வந்து நடுவில் வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணானா முடிஞ்சு ஜோலி, அவன் வந்து அடிச்சு பிடிச்சிடும். அதை பற்றி தான் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோட கிளாஸில் இருக்கிறனால நம்ம ஹீரோக்கும் இவனுக்கும் சண்டை நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது எப்படி நடக்கும்னு
ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரமாக வந்து ஒரு 10 சாப்டராக சேர்த்து அடுத்து போட ஆரம்பிச்சிடுறேன். இனிமேல் கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோவாக போடுறேன். இடையில கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் குவாலிட்டியாக போடுறேன். ஸோ பை கைஸ்.